பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பை தொடங்க நினைக்கும் அனைவருக்கும் மனதில் ஒரு கேள்வி இருக்கும். முதல்ல 5 ஆடுகளோடு ஆரம்பிக்கிறதா இல்லைன்னா 10 ஆடுகளோடு ஆரம்பிக்கலாமா? பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிக ஆடுகள் வச்சா தான் அதிக லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது சரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. 5 ஆடுகளும் ஆடு வளர்க்க ஆரம்பித்த ஒருவர் என்ன செய்கிறாருன்னா, 2 ஆடுகளில் 100 ஆடுகளுக்கு வளர்த்துருக்காரு. அதே நேரத்தில் 20 ஆடுகளோட ஆரம்பித்த ஒருவர் 6 மாதத்துலேயே நஷ்டத்தில் தொழிலை நிறுத்திடுறாரு. ஏன் இந்த வித்தியாசம்? இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 ஆடு வளர்த்தா லாபமா 10 ஆடு வளர்த்தா லாபமா, முதலீடு எவ்வளோ செய்யணும், தீவன செலவு, மருத்துவ செலவு, வருமானம், வருட லாபம், யாருக்கு எது சிறந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ முதல்ல 5 ஆடுகள், இதுதான் புதியவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா 4 ஒரு பெண் ஆடுகள் அப்படின்னு பார்த்தா ஒரு கெடா இப்படி ஆரம்பிக்கலாம். முதலீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெண்ணாடு அப்படின்னு பார்த்தா 10,000 சொல்லிட்டு வச்சுக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ 4 × 10,000 அப்படின்னா 40,000. ஒரு கெடா நல்ல ஒரு கெடா, இனப்பெருக்க கெடா தான் 15,000, மொத்தம் 55,000. கொட்டகைக்குன்னு பார்த்திங்கன்னா 20,000, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 ஆகும். தண்ணி தொட்டி அதுக்கு ஒரு 5,000, பாத்திரம் அதுக்கு ஒரு 3,000, மருந்துக்கு 2,000, மொத்தம் ஆரம்ப செலவு 85,000 ஆகும். மாத செலவுன்னு பார்த்தா தீவனத்துக்கு ஒரு 3,500, பச்சை தீவனம் ஒரு 1,000, மருந்து ஒரு 500, இதர செலவு ஒரு 1,000, மொத்தம் 6,000. வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 4 பெண்ணாடுகள் பார்த்திங்கன்னா சராசரியாக 6லேருந்து 8 குட்டிகள் வரைக்கும் போடும். ஒவ்வொரு குட்டியும் 6,000 அப்படின்னு சொல்லிட்டு வச்சா கூட 7 குட்டிகள் அப்படின்னா 42,000 வரும். உரத்துக்கு ஒரு 5,000, மொத்தம் பார்த்திங்கன்னா 47,000. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, செலவு குறைவாக இருக்கும், ரிஸ்க்கும் நம்மளுக்கு குறைவு. நம்ம நிறைய கற்றுக்கிறதுக்கு இதில் நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் சேஃபான ஒரு முறையும் கூட. 10 ஆடுகளோடு ஆரம்பித்தா எப்படி வாங்கணும் அப்படின்னா, 8 பெண்ணாடுகள் 2 கெடா ஆடுகள் வாங்கலாம். முதலீடுன்னு பார்த்திங்கன்னா பெண்ணாடுகளுக்கு ஒரு 80,000, கெடாக்கு ஒரு 30,000 ஆகும். மொத்தம் 1,10,000. கொட்டகை அமைப்புக்கு ஒரு 40,000, மற்ற செலவுகள்லாம் ஒரு 20,000, மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 1,70,000 வரைக்கும், 1,50,000லேருந்து 1,70,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத செலவுன்னு பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு ஒரு 7,500, பசுந்தீவனத்துக்கு ஒரு 2,000, மருந்துக்கு ஒரு 1,000, மற்றவை 2,500, மொத்தம் ஒரு 13,000 வரும். அதே நம்ம வீட்டில் வளர்க்குறோம், பசுந்தீவனம் கொஞ்சம் தீவன செலவு குறைக்கலாமலே வளர்க்குறோம் அப்படின்னா தீவன செலவு பாதியாக குறைஞ்சி போயிடும். வருமானம்னு பார்த்திங்கன்னா 8 பெண்ணாடுகள் இருந்தால் ஒரு வருஷத்தில் 15 குட்டிகள். அப்போ ஒவ்வொரு குட்டிக்கும் 6,000 × 15 அப்படின்னு போட்டால் கூட 90,000. உரத்துக்கு ஒரு 10,000, மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 வரும். ஆனால் உங்கள் உழைப்பு ரெட்டிப்பு, பொறுப்பும் ரெட்டிப்பாக இருக்கும். 5 ஆடுகளும் 10 ஆடுகளும் முழு ஒப்பீடு பார்த்துடலாமா? 5 ஆடுகள் பார்த்திங்கன்னா குறைந்த முதலீடு, புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு முறையும் கூட. இதில் தவறுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பராமரிப்பும் எளிதாக இருக்கும், நோய் பரவலும் குறைவாக இருக்கும். 10 ஆடுகளும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா அதிக வருமான வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக குட்டிகள் வரும், வேகமான வளர்ச்சி இருக்கும், பெரிய பண்ணையாக மாற்றலாம். அது உங்கள் திட்டங்களோட பராமரிப்பு இருந்தால் மட்டுமே. ஆனால் 10 ஆடுகள் வாங்குறதுக்கு முன்னாடி போதுமான தீவனம் இருக்கணும். நல்ல மருத்துவ தொடர்பு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சந்தை உங்கள் லோக்கலில் என்னென்ன சந்தை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். விலையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் 5 ஆடு வாங்கலாம் அப்படின்னா, இப்போ முதல் முறையாக நீங்கள் தொடங்க போகிறீங்க, இப்போ தான் பிகினராக இருக்கேன், ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 5 ஆடுகள் மட்டும் வாங்குங்க. இதுதான் பட்ஜெட் குறைவாக இருக்கும். நான் குறைவாக தான் பட்ஜெட் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் 5 ஆடுகள் வாங்கிக்கோங்க. வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் 5 ஆடு வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து 10 ஆடுகள் யார் வாங்கலாம்? ஏற்கனவே நீங்கள் அனுபவம் இருந்தால் 10 ஆடுகள் வாங்குங்க. சொந்த நிலம் இருக்கவங்க வாங்குங்க. தீவனம் தயாரிக்க முடிஞ்சவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொந்த இலையிலன்னா வாங்கக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க. அது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். இப்போ உண்மையான லாப கணக்கு பார்த்துடலாமா? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
லாபங்கிறது ஆடுகளோட எண்ணிக்கையை பொறுத்தது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நிர்வாகத்தை பொறுத்தது மட்டும்தான். 5 ஆடுகளை சரியாக வளர்ப்பு வந்து 3 ஆண்டுகளில் 50 ஆடுகளும் வச்சுருக்க முடியும். ஆனால் 10 ஆடுகளை வந்து தவறாக வளர்த்தா கூட ஒரு வருஷத்தில் நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அதனால் அவசரப்படக்கூடாது. நிதானமாக பொறுமையாக இருக்கிறது தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் விரிவுபடுத்துங்க. ஓகேவா? இப்போ உங்களிடம் வந்து நான் என்னோட பரிந்துரை என்னென்னா, 1,00,000க்கு கீழே உங்கள் முதலீடு குறைவாக இருக்குது அப்படின்னா 5 ஆடுகளோட கண்டிப்பாக வந்து தொடங்குங்க. 2,00,000 வர முதலீடு இருக்குது அப்படின்னா தீவன வசதி, கொட்டகை, தினசரி பராமரிக்க நேரம் இருந்தால் மட்டும் 10 ஆடுகளோட தொடங்குங்க. ஒன்று நான் சொல்கிறேன், நினைவில் வச்சுக்கோங்க. அதிக ஆடுகளை வச்சாதான் லாபம் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சரியான அந்த பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான் அதிக லாபத்தை வந்து பெற முடியும். ஓகேங்களா? அதனால் நிறைய ஆடு வாங்கணும், லாபம் நிறைய வரும் அப்படி சொல்லிட்டு நினைக்கலாம் கிடையாது. நாங்களும் வந்து இது பண்ணும்போது கம்மியான ஆடுகளோடு தான் தொடங்கணும். எனக்கு தெரியாது, நான் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஆடு வளர்த்தலான்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆடோ 10 ஆடோ தான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதுக்காக இப்போயும் இவ்வளோ தான் வச்சுருக்கீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா நிறைய ஆடுகளை வந்து அவங்க செலவுக்கு விற்றுருப்பாங்க இல்லையா? இப்போ குட்டிகள் இது பண்ணோன்னு விற்றுருவாங்க. ஏதோ 1 2 மட்டும்தான் வச்சுப்பாங்க. மீதி எல்லாத்தையுமே அவங்க வந்து விற்றுருவாங்க. ஏன்னா வந்து பராமரிப்பு முடியாதுன்னு கிடையாது, நம்மளுக்கு வந்து நேரமும் வேணும் இல்லையா? ஏன்னா அங்கே வந்து விவசாயமும் பண்ணுறதுனால அந்த ஆடுகளோட அந்த ரொம்ப பெருக விடாமல் அப்பப்போ வந்து விற்கிறது அந்த மாதிரி வந்து நிறையா இது வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்ற செலவுகள், வீடு கட்ட, அப்புறம் அவங்க எல்லா சுபகாரியங்களுக்கான செலவு எல்லாத்துக்குமே இதை தான் பார்த்து நம்பி இருக்க வேண்டியிருக்கனால அதுக்கெலாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்க. ஆடு வளர்ப்பை பற்றி இது போன்ற தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்கும் பதில் தர கண்டிப்பாக முயற்சிக்கிறேன். அதே மாதிரி ஆடு நேற்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் யாராவது கேட்டதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லும்போது சங்கடப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அதே மாதிரி அந்த ஆடோட விலை நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் பேர், உங்கள் ஊர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. சொன்னால் தான் வந்து நான் அது பதிவு பண்ணி எழுதி வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆடோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அனுப்ப முடியும். ஓகேங்களா? அதனால் உங்கள் பேர், ஊரை மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, நார்மல் காலே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுக்க முடியாது, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் காலே பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.